அரசன் வந்து வெளிவரும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய பேரரசனா வெளியே வருவாங்க. நம்ம தளபதியை சீண்டி பார்க்குற மாதிரி இந்த ப்ரோமோ லான்ச்சுக்கு நானும் வரணும்னு தான் எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் பேசிக் சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக நான் வரல, இன்னொரு தடவை வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு லைட்டாக தளபதியோட செஞ்சிருக்காரு. அதுவுமே நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கு. அதுவும் வெற்றிமாறன்ட்டு அது வரும்போது உண்மையிலேயே அது வந்து தமிழ் சினிமாவின் மைல்கல்லாக இருக்கும். அப்படி வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம அரசன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. அரசன், சிம்பு, வெற்றிமாறன் இவங்களோட கூட்டணியில் ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு கலைப்புலி தான் அவர்கள் அறிவிக்கிறாரு. எப்பயோ முதல்ல சிம்பு வெற்றிமாறன் இவங்களோட கூட்டணியே வந்து பல வருஷமாக பேசப்பட்டு இருக்காது. வடசென்னைக்கு முன்னாடியிலேருந்தே, ஏன்னா வடசென்னையில் சிம்பு தான் நடிச்சிருக்க வேண்டியதுன்னு நிறைய பேச்சுக்கள் உண்டு. அதுக்கப்புறம் கலைப்புலி தான் அவர்களுக்கு வந்து ஒரு அன்லக் ஒன்றுன்னு சொல்லலாம். பாவம், ஒரு நல்ல மனுஷன், ஆனால் அந்த வாடிவாசல் மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்கும். அந்த மாதிரி இதுவும் அப்படி தான் போக போகுதுன்னு யாருமே இந்த படத்து மேலே நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் படத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க ஸ்டில்ஸ்லாம் வருது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் வருது, திடீர்னு ஒரு 5 நிமிஷம் 33 செகண்டுக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு வந்துட்டு, ஆனால் இன்னமும் எனக்கு வந்து இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. பார்த்துட்டு வந்த மாதிரி எல்லாம் கனவுல பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நம்ம ப்ரோமோக்குள்ளார போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்கே, அனிருத், நெல்சன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆக்சுவலாக டாக்டரில் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக அல்லது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணும்போது அதில் அது ப்ரமோஷனுக்காக ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி தான் இதில் ஆரம்பிக்குது. நெல்சனும் எஸ்டிஆரும் சேர்ந்து தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து தன்னுடைய நண்பராக தனுஷை வந்து இதில் அறிவிச்சிடறாரு எஸ்டிஆர். அதுவும் இருக்குது. அதுக்கப்புறமா அது ஃபுல் 100% வெற்றிமாறன் ஸ்டைலில் போயிடுது. இதுக்கு நடுவில் நம்ம அனிருத் வராது. ஃபர்ஸ்ட் ஏஆர் மியூசிக்னாங்க, அதுக்கப்புறம் அனிருத் மியூசிக்கு. நிறைய கிண்டல் கேடிகள்லாம் இருந்துச்சு. என்னென்னா அரசா சிலபரசா இப்படி தான் ஒரு பாட்டு போட போகிறார் அப்படின்னு. பட் இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க வெற்றிமாறன் ஸ்டைல் ஆஃப் ஒரு மியூசிக்காக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ப்ரோமோவை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இது அனிருத் தான் மியூசிக் போட்டிருக்காருன்னு அனிருத்தே நம்ப மாட்டார். அந்தளவுக்கு ஒரு வெற்றிமாறன் ஜோன் ஆஃப் மியூசிக்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மியூசிக் தான் இதில் இருக்குது. அவர் யார்கிட்ட போனாலுமே, ஜிவியாக இருந்தாலும் சரி, இளையராஜா இருந்தாலும் சரி, யார்கிட்ட போனாலும் அவருக்கு தேவையான மியூசிக் வாங்கிடுவார். இதுலேயும் அவருக்கு தேவையான மியூசிக் அனிருத்திலேருந்து வாங்கியிருக்காருன்னு சொல்லணும். ஃபைனலி விசியு, வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லலாம், அல்லது வடசென்னை சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லலாம். இது வந்து அவங்க இந்த ப்ரோமோவில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அன்டோல்ட் ஸ்டோரி ஃப்ரம் வடசென்னை அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு வடசென்னையை பொறுத்த வரைக்கும் அது வெற்றிமாறனோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் அதை பற்றி நிறையா பேசியிருக்காரு. வடசென்னை 1லேயே வடசென்னை 2க்கான லீடு கொடுத்துருந்தாரு. வடசென்னை 2வோட அன்போட எழுச்சி அப்படின்ட்டு. அது இல்லாமல் ராஜனுக்கு தனியாக கதை இருக்குன்னு சொல்கிறாரு. அது மாதிரி அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக கதை இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து சிம்பு வந்து அந்த யூனிவர்ஸ்குள்ளார இருக்கிற ஒரு கதை அப்படிங்கிறத அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்தடுத்து படங்களில் வந்து எல்சியூவில் லோகேஷ் போயிட்டு இருக்க மாதிரி இதில் விசியூவில் வெற்றிமாறன் அல்லது வடசென்னை சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அடுத்து கண்டிப்பாக அரசனும் அசுரனும் சேர்ற படம். இவங்க இதுலேயே அரசன்லேயே அசுரனோட கேமியோ இருந்தாலும் இருக்கும். அதுக்கப்புறம் அன்புவின் எழுச்சியில் அரசனோட கேமியோ இருக்கலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஜிவிஎம்க்கும் சிம்புவுக்கும் இருக்கிற அந்த ஒரு நட்பு மாதிரியான ஒரு நட்பு தான் வெற்றிமாறனுக்கும் தனுஷ்க்கும் இருக்கிறது. வெற்றிமாறன் என்ன சொன்னாலும் கேட்கிற இடத்துல தனுஷ் இருக்கிறதுனால அவரை இதில் உள்ளார கொண்டு வரதில் அவருக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்காது. இதில் உள்ள நுழையும் போதே சிம்பு தனுஷ் பேர் சொல்லி உள்ளே நுழையும் போது அவருக்குமே அதில் எதுவும் சிக்கல் இருக்காதுன்னு நம்புவோம். அதனால அவங்க 2 பேரும் இணைகிறதுல பெரிய சிக்கல் எதுவும் இருக்காது. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து தரப்போகிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறது அதுவுமே நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கு. அதுவும் வெற்றிமாறன்ட்டு அது வரும்போது உண்மையிலேயே அது வந்து தமிழ் சினிமாவின் மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மொத்தத்தில் அரசன் வந்து வெளிவரும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய பேரரசனாக வெளியே வருவான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதை இந்த படத்தோட இந்த ப்ரோமோ வந்து நிரூபிக்குது. அதுக்கப்புறம் ப்ரோமோ முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்டிஆர் ஒரு நிமிஷம் பேசுகிறாரு. முதல்ல வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உணவில்லாதவங்களுக்கு உணவளிப்போம்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம தளபதியை சீண்டி பார்க்குற மாதிரி இந்த ப்ரோமோ லான்ச்சுக்கு நானும் வரணும்னு தான் எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் பேசிக் சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக நான் வரல, இன்னொரு தடவை வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு லைட்டாக தளபதியோட செஞ்சிருக்காரு. போக போக பார்ப்போம். அரசனுக்காக மிகப்பெரிய தமிழ் சினிமாவே காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.